என் செல்ல குழந்தையே, வளர்பிறை பஞ்சமியினுடைய விடியலில் உன் தாயானவள் இந்த வராகி உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன். எனக்காக அங்கே எத்தனையோ பேர் காத்திருக்க, உன் தாயானவள் நானோ உன்னை தேடி வந்திருக்கிறேன். எத்தனை லட்சம் கோடி பேர் இன்று எனக்காக காத்திருந்தாலும் என் வார்த்தைகளை கேட்கின்ற என் பிள்ளைகளுக்கு மட்டுமே, அதாவது இந்த நாளில் என் வார்த்தைகளை யார் செவிகளை வந்து தொடுகிறதோ அந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பது உண்மை. இதை யாராலும் மாற்ற முடியாது. நல்ல நாளில் நான் உன்னை தேடி வரும் பொழுது என் மனதை என் பிள்ளை நீ நிச்சயமாக காயப்படுத்தி விடாதே. என் மனதை நீ வருத்தமடைய செய்து விடாதே. உனக்காகவே நான் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். இந்த நாளில் நான் உன்னோடு பேச நினைக்கும் சில விஷயங்கள் எதிர்வரும் நாட்களில் உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கலாம். என் குழந்தையே, அடுத்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசித்து வாழ்க்கையின் பாதியை தொலைத்தாய் அல்லவா? அவர்கள் உன்னை தாழ்த்தியோ இழிவுபடுத்தியோ பேசுவதனால் நீ தரம் தாழ்ந்து போவதில்லை. அவர்களின் தரம்தான் தாழ்ந்து போகிறது என்பதனை புரிந்து கொள். அவர்கள் யார் என்பதனை அவர்கள் உனக்கு நிரூபித்து காட்டுகிறார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, முள்ளில்லாத கடிகாரம், நரம்பில்லாத வீணை எப்படி பயனில்லாததோ அதுபோலத்தான் பணமில்லாத மனிதர்களும் என்று இங்கு பல சுற்றியிருக்கின்ற மனிதர்களும் முடிவு கட்டி விட்டார்கள் அல்லவா? எதையும் செய்யாமல் இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. தவறு செய்தால் நிச்சயமாக அவர்களை விட்டு விடுகின்றார்கள். ஆனால் ஒருவனிடம் பணமில்லை என்றால் அவனை அவமானப்படுத்த இங்கு யாருமே மறப்பது கிடையாது என்பதுதான் உண்மை. என் குழந்தையை, ஒவ்வொரு நாளும் நான் இருக்கும் இந்த நேரங்களை உன்னோடு உனக்கு துணையாக இருந்து நான் எடுத்துச் சொல்லும் விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலமும் இந்த நேரமும் இனி உனக்கு தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான தேவைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகி இருக்கும் பொழுது இந்த உயிர்களுக்குள் இருக்கின்ற அன்பும் குறைவது கிடையாது. பணத்தை வைத்து பேசுகின்றவர்கள் ஒருபுறம் இருந்தாலும் உன்னுடைய உண்மையான அன்பிற்காக உன்னை தேடி வருகின்ற பலரும் இங்கு இருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான அன்பை கொடுக்க உன்னை தேடி வருகின்ற மனிதர்களும் இங்கு இருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, நல்லது ஒருபுறம் இருந்தாலும் தீயதும் ஒருபுறம் இருக்கும் என்பதுதான் உண்மை. யாரும் இல்லை என்று நினைப்பதை விட யாரும் வேண்டாம் என்று நினைத்து வாழ்வதுதான் நிம்மதியான வாழ்க்கை. நீ யோசிப்பது போல இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் எந்த ஒரு விஷயங்களையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கவனமான ஒன்றை நீ சரியாக உருவாக்க வேண்டும் என்பதனையும் மறக்காது. என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும். உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வராகியானவள் உனக்காக துணை இருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் உனக்கு உருவாக்கி தரும் இந்த விஷயங்களை நீ சற்று கவனமாக தெரிந்து நடந்து கொள். என் குழந்தையை, ஆமையை நீ வெளியில் விட்டு அதன் வேகத்தை குறைத்து கூறுவதுதான் எல்லோருடைய பழக்கம். அதை நீரில் விட்டால் அதை யாரால் பிடிக்க முடியுமா? இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால்
அது வல்லவன்தான் என்பதனை மறக்கக்கூடாது. சுற்றி இருக்கும் இது போன்ற விஷயங்களை ஒருபோதும் நாம் விட்டுவிடக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நாம் உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம், இனி நமக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரங்களை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் உன்னை தேடி வந்து உனக்கு நடந்திருந்தாலும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு நிம்மதியோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நாம் நினைக்கிறோம் நம் வாழ்க்கைதான் இருப்பதிலேயே கஷ்டமான ஒரு வாழ்க்கை என்று. நம்மை விட அதிகமான கஷ்டத்தை அனுபவிக்கின்றவர்கள் இங்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நம்மை விட அதிகமான கண்ணீரில் மிதக்கின்றவர்கள் இங்கு எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். இது ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவை ஒவ்வொன்றையும் நீ உணர வேண்டும். நமக்கு மட்டும்தான் என்பதனை நினைத்து கலங்கக்கூடாது. நம்மை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்காகச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. முழுமையான ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வரும் பொழுதுதான் சுற்றி இருக்கும் பிரச்சனைகளை நமக்கு என்னவென்று யோசிக்க வேண்டிய நிலைமை வரும். நம்மை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முடிவுக்கு வருவோம். அதுவரையிலும் நாம் எதை பற்றியும் யோசிப்பது கிடையாது. எதையுமே அவ்வளவு எளிதில் நாம் பெரிதுபடுத்துவது கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ளும் கட்டாயத்திற்கு வருகின்ற நேரம், இனி உனக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தேடி வந்து உன்னை வாழச் சொல்வேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நான் எந்த நாளிலும் உனக்கு சொல்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்து விட்டது என்பது எல்லாமும் தாண்டி வாழக்கூடிய நேரம். இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கு தெளிவு கிடைக்க வேண்டும். அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நன்மையை கொடுக்கும். யாரை நம்பியும் இந்த உலகம் இல்லை. யாரையும் யாருக்காகவும் நிச்சயமாக நாம் வருந்தக்கூடாது. நம்மை ஒருவர் மரியாதை குறைவாக நினைப்பதற்கு காரணம் நாம் அவர்களுக்கு நிறைய மரியாதை கொடுப்பதுதான். உண்மைதானே? நீ ஒருவருக்கு மரியாதை கொடுத்து விட்டால் அவர்கள் உன்னை மதிக்காமல் விட்டுவிடுவார்கள். தேவை மட்டும் இல்லை என்றால் பேசவே யோசிக்கின்ற இந்த மனிதர்களுக்கு எதற்கு மரியாதை கொடுக்க வேண்டும்? உன் தேவை இல்லை என்று தெரிந்தால் உன்னை ஒரு பொருட்டாகவே நினைக்காத இவர்களுக்காக எதற்கு என் பிள்ளை கண்ணீர் வடிக்க வேண்டும்? இதையெல்லாமும் நீ உணர வேண்டும். இதையெல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் இந்த நேரம், உனக்கு வேண்டியது போல ஒவ்வொன்றும் நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த காலம் ஒட்டு மொத்தமாக உன்னை தேடி வர வைக்கும். உன்னை சூழ்ந்து நின்று உனக்கான நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது என்று நீ எதை யோசிக்கிறாயோ, நல்லது என்று நீ எதை பற்றி சிந்திக்கிறாயோ, அப்பொழுதுதான் உன்னை சுற்றி இருக்கும் சூழ்ச்சிகளினுடைய விவரங்களை நீ தெரிந்து கொள்வாய். நடக்கும் என்று நினைக்கும் பொழுது அந்த விஷயம் நடக்காமல் நம் கையை தட்டி செல்லும் பொழுதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் புரியும். எல்லாமுமே
நீ நினைத்தது போல நடந்து விட்டாலோ, நீ நினைத்தது போல கிடைத்து விட்டாலோ சுவாரஸ்யம் எங்கே இருக்கின்றது? எல்லா விஷயங்களும் தட்டிவிட்டால் தட்டிச் சென்றால்தான் அந்த விஷயம் உன்னை சுற்றி இருப்பவர்களினுடைய உண்மையான முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. யாரையும் மதிக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. வயது பெரியவர்கள் வயது சிறியவர்கள் என்று இல்லாமல் உண்மையாகவே நீ கொடுக்கின்ற மரியாதையின் மதிப்பு தெரிந்தவர்களுக்கு மட்டும் அந்த மரியாதையை நீ கொடுத்தால் போதும். அது என்றுமே உனக்கு திரும்ப நல்லபடியாக வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் இந்த நேரத்தில் இனி அத்தனையிலும் உன்னுடைய விருப்பம் போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான நேரத்தில் நீ எதிர்பார்த்ததை எல்லாமும் உன்னால் நடத்தி கொடுக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியானதொரு தருணத்தை இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு தெளிவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதையே எதிர்பார்த்து நிற்கிறோம். நல்ல விஷயங்களையே நாம் உணர்கிறோம். நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழ எண்ணுகிறோம். இப்படி ஒவ்வொன்றையும் புரிந்து இந்த வாழ்க்கையில் நாம் நினைக்கும் ஒவ்வொன்றையும் நாம் நல்ல புரிதலோடு உருவாக்குகிறோம் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். வராகி சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் இன்று வேண்டுமானால் உன் மனதிற்குள் நிற்காமல் போகலாம். ஆனால் நாளை ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நிச்சயமாக நீ ஒவ்வொரு நிலையிலும் என்னை நினைக்காமல் இருக்க மாட்டாய். நிறைய பேசத் தெரிந்த என் பிள்ளை இன்று ஏன் மௌனமாக இருக்கிறது? பழகி கொடுத்தது இந்த காலம் அல்லவா? அதிகமாக அன்பு காட்டிய சில மனிதர்கள் உன் மீது காட்டிய அலட்சியம் இன்று உன்னை அமைதியாக்கி இருக்கிறது. இன்று என் பிள்ளையின் மனதில் இருக்கும் தேவையற்ற விஷயங்களை எல்லாமும் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கான நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை சரியாக கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கே என்று எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு நன்மைகளையும் முதலில் நீ கைவிடக்கூடாது. எந்த நேரத்தில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது இங்கும் யாரும் அறியாத ஒரு விஷயம். எது நடக்கிறது என்பது எல்லாமும் இங்கு யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பது ஒவ்வொன்றையும் நாம் சரிவர புரிந்து கொள்ளும் இந்த நேரத்தை நீ ஒருபோதும் தொலைத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். அத்தனை நேரங்களையும் பல நல்ல தருணங்களாக நீ மாற்றிவிட வேண்டும். அத்தனை நேரங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக தெளிவாக பெற்றுவிட வேண்டும். வாழ்க்கையில் பொறுப்புகள் அதிகமாகும் பொழுது முகத்தில் இருக்கும் சிரிப்பும் குறைந்துதான் போய்விடுகிறதல்லவா என் குழந்தையே? ஆனால் அதற்காகவெல்லாமும் உடையக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை சுற்றி வந்து உனக்கு தரும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ மீண்டு வர வேண்டும். முன்னேற்றம் என்பது என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு சரியான நேரத்தில் கற்றுக் கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய பாவங்களை ஒரு மனிதன் செய்திருந்தாலும் அந்த பாவத்திற்கு நிச்சயமாக மன்னிப்பு உண்டு. ஆனால் ஒருவரின் உணர்வுகளை காயப்படுத்தி அவர்களினுடைய இதயத்தை நாம் உடைத்தோமானால் நிச்சயமாக அதற்கு சம்பந்தப்பட்டவர் ஒருவரை மன்னிக்காதவரை தெய்வமும் அவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்பதனையும் மறந்துவிடக்கூடாது. அதற்கான எதிர்விளைவுகள் மிகவும் கொடூரமாக இருக்கும் என்பதனையும் மறக்கக்கூடாது. தூக்கி எறியப்பட்டாலும் அதற்காக நீ வருத்தப்படாதே. நிச்சயமாக அந்த இடத்தில் உன்னால் நிமிர்ந்து வாழ முடியும். அந்த நம்பிக்கையை உனக்கு நான் எப்பொழுதும் கொடுத்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த உணர்வுகளை என்றுமே உனக்கு நான் தந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை எப்படி வாழச் செய்ய வேண்டுமோ அது போன்ற ஒரு வாழ்க்கைக்குள்
நான் எந்த நாளும் உன்னை அழைத்து வருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் உன் ஆசைகள் எல்லாமும் நிறைவேறும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எத்தனை தடவை என் பிள்ளை தன் தோல்விகளை சந்தித்து மனமுடைந்து நின்றாயோ, இனி அத்தனை தோல்விகளையும் களைந்து உன் வெற்றியை நோக்கி நீ பயணப்பட போகிறாய். அத்தனை விஷயங்களிலும் உனக்கான நன்மைகளை நோக்கி நீ பயணப்பட போகிறாய். பல உண்மைகளும் பல சோதனைகளும் கடந்த ஒரு வாழ்க்கைக்கு இனி நிச்சயமாக உன்னை ஆயத்தப்படுத்தப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் நம் ஆசைகளை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. நம் ஆசைகளை ஒருபோதும் துறக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? ஆசைப்படுவதற்கு முன்பாக யோசித்திருக்கலாம். ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அந்த விஷயத்திற்காக யோசிப்பதில் எந்த நியாயமும் கிடையாது. என் குழந்தையே, உன்னுடைய விருப்பங்கள், உன்னுடைய தேவைகள் என்று ஒவ்வொன்றையும் நான் நடத்துவேன். அவை ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் நீ வாழ நினைக்கிறாயோ அந்த இடத்தில் உன்னை வாழ வைக்க இந்த தெய்வம் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு மனநிலையையும் உனக்கு இந்த வாழ்க்கை சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. சரியான மனத்தெளிவை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நல்லதையே வேண்டி நாம் இனி என்ன செய்ய நினைக்கிறோமோ அவை அத்தனையிலும் மீண்டும் நீ நல்லதையே செய்ய தொடங்கு. துன்பமே நடந்தாலும் உனக்கு கஷ்டமே வந்தாலும் நீ நல்லது செய்ய தவறாதே. இனி அடுத்த விஷயங்கள் உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும். அடுத்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த சந்தர்ப்பத்தையும் நாம் யோசித்து கலங்குவதை விட எந்த சந்தர்ப்பத்திலும் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியான ஒன்றை நிறைவாக பெற வேண்டும். அதற்கு தகுந்தாற் போல உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சில விஷயங்கள் நமக்கு தெரியாமலேயே இருக்கிறது. என் குழந்தையே, பொதுவாக ஆசைகளை நாம் அடக்க கற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த ஆசைகளை அடைய முயற்சிகளை எடுக்க சற்று தவறி விடுகின்றோம். சிறு முயற்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்றால் நாம் நினைத்ததை சாதித்திருக்கலாம். அந்த எண்ணம் முதலில் இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும். அந்த எண்ணம் மட்டும் இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் வந்துவிட்டது என்றால் அதன் பிறகு இனி எப்பொழுதுமே எந்த ஒரு ஆசைகளையுமே என் பிள்ளை நீ நிச்சயமாக எப்பொழுதும் உனக்குள் கொண்டு வர நீ யோசிக்கவே மாட்டாய். நாம் நினைத்தால் அது நம்மால் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் அல்லவா? நாம் நினைத்ததை நம்மால் நடத்திவிட முடியும் என்ற பக்குவம் உனக்குள் வந்துவிடும் அல்லவா? அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். தோல்வி அடைந்தாலும் சரி, வெற்றி அடைந்தாலும் சரி, இனி நடக்கும் விஷயங்களை நீ எதிர்கொள்ள எப்பொழுதும் துணியத்தான் வேண்டும். எது நடந்தாலும் ஒருபோதும் நீ உனக்குள் இருக்கும் சிந்தனைகளை விட்டுவிடாதே. முடியாது என்ற எண்ணமே உனக்குள் வேண்டாம். இன்று பஞ்சமியின் விடியல், இந்த வராகி உன்னோடு பேசிக்கொண்டிருக்கும் இந்த விடியல் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி எல்லாமும் உனக்கு உன்னை தொடரும் பொழுது இவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது வேண்டி நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களிலும் ஒரு தெளிவு கிடைப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. அத்தனையிலும் ஒரு மாற்றங்களை உன்னால் சரியாக உணர முடியும் என்பதனை நீ மறக்காதே.
என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு வெற்றியை நோக்கி பயணப்படு. நான் இருக்கிறேன். பஞ்சமி தாயின் வார்த்தைகள் ஒருபோதும் பொய்க்காது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.